ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நிறைய இடங்களில் கேஷுவலாக நம்ம பேசுகிறதுக்கு இந்த வார்த்தை மிக மிக அவசியம் நண்பர்களே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, தமிழில் ஏறக்குறைய அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏறக்குறைய இது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் நவுனுக்கு முன்னாடி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு காரியத்தை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறக்காக இது ப்ளே ஆகுது இங்கிலீஷில். அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதை எங்கே சென்டென்ஸில் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஏறக்குறைய அதாவதுங்க அப்ராக்சிமேட் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம், தோராயமாக அப்படின்ட்டு. அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக விலகி இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் ஏறக்குறைய. நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஏற அப்படின்னா ஏறுதல், இன்க்ரீஸ். குறைய அப்படின்னா கம்மியாகிறது. அப்போ ஏறக்குறைய அப்படின்னா தோராயமாக, ஓரளவுக்கு, கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மீனிங்கில் தான் இதை நம்ம தமிழில் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஏறக்குறைய. ஓகே, பாருங்கள். இப்போ ஏற அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். குறைய அப்படிங்கிறதுனால லெஸ் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஏறக்குறைய இடையில ஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டால் வேலை முடிஞ்சுது. மோர் ஆர் லெஸ் ரொம்ப சிம்பிளான வார்த்தை. ஆனால் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட சூட்சமே இருக்குது. எல்லா சென்டென்ஸ் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சென்டென்ஸோட கடைசியில் போட்டுக்கோங்க, மீனிங் வந்துடும். இது இந்த இடத்துல போடுங்க, மீனிங் வந்துடும், பிரச்சனையே இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். அதர் மாதிரியே தான் இதற்கும் நாம் ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம். எப்படின்னா நண்பர்களே, நல்லா கவனிக்கணுங்க. இப்போது சில நேரங்களில் நம்ம எப்போ ஏறக்குறை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது நம்பர்ஸை சொல்கிறதுக்கு, ஓகே, இல்லாட்டி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்வதற்கு, அமௌண்ட்டுன்னு எழுதுகிறேன், ஓகே, ஒரு அமௌண்ட்டை சொல்கிறதுக்கு, ஒரு அளவீட சொல்கிறதுக்கு, ஒரு நம்பர்ஸை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஏறக்குறைய 200 பேருப்பா, ஏறக்குறைய ஒரு 50 சேர்ப்பா அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து என்னப்பா ரெடி ஆகிட்டியா? ஓரளவுக்கு அப்படின்போம். இல்லாட்டி சில நேரம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீனிங்கையும் இந்த வார்த்தை கொடுக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி. அங்கே என்ன பண்ணுறோம்னா அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுறோம். ரெடிங்கிறது அட்ஜெக்டிவ் தான். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில இடங்களில் வேர்புக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஏறக்குறைய நாங்கள் ஆக்ஷனை முடிச்சிட்டோம், ஏறக்குறைய அந்த வேலையை முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு மீனிங்கையும் இது கொடுக்குது. ஓகே, புரியுதுங்களா? அப்போது வேர்பு கூடயும் நாம் இந்த பர்டிகுலர் மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மூணுமே எப்படி சென்டென்ஸில் இயங்குது அப்படிங்கிறது இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். இதற்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் சப்ஜெக்ட்டு ஏதாவது ஒரு வேர்பு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இங்கே ஒரு வேர்பு கூட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 வேர்பு, இங்கே ஒரு வேர்பு, அங்கே ஒரு வேர்பு வர மாதிரி இருக்கும். சென்டென்ஸில் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது அது புரியும். சரிங்களா நண்பர்களே? அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற வார்த்தை ஏறக்குறைய, கிட்டத்தட்ட, ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகளையும் ப்ளே ஆக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அதை எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் அந்த மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், அங்கே செல்ல ஏறக்குறைய 30 நிமிடங்கள் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏறக்குறைய அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு அங்கே போகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நாம் சென்டென்ஸில் கொண்டு வரலாம். பாருங்கள், அங்கே செல்ல 30 நிமிடங்கள் ஆகும். இது எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வெக்காபுலரியை வச்சு, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு உங்களோட நோட், நீங்கள் டேவிட்ஸ் வாய்ஸ், டேவிட் அன்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டிருப்பீங்க. அதில் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், இட் டேக்ஸ், ஓகே, இட் டேக்ஸ் 30 நிமிடங்கள் ஆகும். இதை விட்டுறலாம், 30 நிமிடங்கள் ஆகும். இட் டேக்ஸ் 30 minutes to
கெட் தேர். மினிட்ஸ்ங்கிறது மின்ஸ்னு போட்ட நண்பர்களே, கோச்சிக்காதீங்க. பாருங்கள், இட் டேக்ஸ் 30 minutes டு கெட் தேர். இட் டேக்ஸ் 30 minutes டு கெட் தேர். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்பர் வந்திருக்கு பாருங்களேன். நம்பர் நான் சொன்னேன் போன ஸ்லைட்லேயே, நம்பருக்கு முன்னாடி இந்த வார்த்தை வரும் அப்படின்ட்டு. இந்த நம்பருக்கு முன்னாடி நாம் மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பிளேஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இட் டேக்ஸ் மோர் ஆர் லெஸ் 30 minutes டு கெட் தேர். சிம்பிள். இட் டேக்ஸ் மோர் ஆர் லெஸ் 30 minutes டு கெட் தேர். கெட் தேர் அப்படின்னா அங்கே ரீச் ஆகிறத பற்றி தான் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப வருவோம், அந்த இடத்துக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இட் டேக்ஸ் மோர் ஆர் லெஸ் 30 minutes டு கெட் தேர். அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏறக்குறைய, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த ஃபோன் ஏறக்குறைய 25,000 ரூபா ஆகும். ரொம்ப சிம்பிள். 25,000 ரூபாய் ஆகும் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. பாருங்கள், அந்த ஃபோன், அப்போது தட் ஃபோன் காஸ் ப்ரெசென்ட்டில் இருக்குது. காஸ் ₹25,000. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே மோர் ஆர் லெஸ் 25,000. ஓகே, பாருங்கள், தட் ஃபோன் காஸ் மோர் ஆர் லெஸ் 25,000. That phone costs more or less 25,000. That phone costs more or less 25,000. That phone costs more or less 25,000. Simple. இப்போ பாருங்க, நான் கிட்டத்தட்ட தயாராயிட்டேன். ரொம்ப சிம்பிள். இதை ஃபஸ்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், I am ready. இதை நம்ம வழக்கமாக சொல்லுவோம், ஐ எம் ரெடி. இப்போது இந்த பி வெர்புக்கு அடுத்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வேர்புக்கு அடுத்து உட்கார வச்சுருக்கோம் இந்த பர்டிகுலர் வார்த்தையை. ஐ ஆம் மோர் ஆர் லெஸ் ரெடி. முடிஞ்சு போச்சு. ஐ ஆம் மோர் ஆர் லெஸ் ரெடி. ஐ ஆம் மோர் ஆர் லெஸ் ரெடி. ஐ ஆம் ரெடி, நான் ரெடியாக இருக்கேன். ஐ எம் மோர் ஆர் லெஸ் ரெடி, கிட்டத்தட்ட நான் ரெடி ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரோலில் தான்ப்பா இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ஏறக்குறைய நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்படி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. எப்படி? இங்கே பாருங்கள், எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஆர் கண்ட்ரோல். எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஆர் கண்ட்ரோல். இது சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய வாக்கியம். எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்ட்டு. அப்பாடா, கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட அப்படின்னா ஃபுல்லாலாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் மோர் ஆர் லெஸ் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ரொம்ப முக்கியமான வார்த்தை நண்பர்களே. இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் அப்படியே எப்பயுமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, இந்த ரெகுலராக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இல்லாமல் கொஞ்சம் ஓகே இவர் புதுசாக ஏதோ வொக்காபுலரி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? பாருங்கள், எவ்ரிதிங் இஸ் மோர் ஆர் லெஸ் அண்டர் ஆர் கண்ட்ரோல். எவ்ரிதிங் இஸ் மோர் ஆர் லெஸ் அண்டர் ஆர் கண்ட்ரோல். எவ்ரிதிங் இஸ் மோர் ஆர் லெஸ் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இது இல்லாமல் சொல்லி பழக்கணும். எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஐ ஆம் ரெடி. இப்படி சிம்பிள் சென்டென்சஸ் சொல்லி பழகிட்டு அதற்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வேர்புக்கு அடுத்து பிளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, ரைட், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், இங்கே இந்த மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம இஃபெக்டிவாக வேர்பு கூட யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது, இதை விட்டுடலாம், அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது எழுதலாம். ஓகே, பாருங்கள், ஐ புரிகிறது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது அப்படின்னா நீங்கள் சொல்வது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வாட் யூ மீன், வாட் யூ ஆர் சேயிங், அதுவும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங்.
ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது. சிம்பிளாக என்ன பண்ணியாச்சு, இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே சொல்லியாச்சு. இப்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரியுது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு நல்லா கவனிக்கணுங்க. மெயின் வேர்புக்கு முன்னாடி நீங்கள் அந்த மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஐ மோர் ஆர் லெஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். ஐ மோர் ஆர் லெஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். ஐ மோர் ஆர் லெஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. அதாவது ஓரளவுக்கு அந்த ஆக்ஷனை பண்ண முடியுது, ஓரளவுக்கு அந்த ஆக்ஷனை பண்ணாங்க அப்படின்னு ஆக்ஷன் கூட பேசும் பொழுது ஆக்ஷன் வேர்டுக்கு முன்னாடி, அதுவும் மெயின் வேர்புக்கு முன்னாடி வந்துடணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, அவள் ஓரளவிற்கு சரளமாக ஆங்கிலம் பேசுகிறாள். அவள் ஓரளவுக்கு சரளமாக ஆங்கிலம் பேசுகிறாள். இதை நம்ம சிம்பிள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பாருங்க, she speaks English fluently. ஓகே, பாருங்க, she speaks English fluently. இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி மெயின் வேர்புக்கு முன்னாடி மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணும். ஓகே, she speaks English fluently. She more or less speaks English fluently. She more or less speaks English fluently. She more or less speaks English fluently. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, she speaks English fluently. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவள் ஆங்கிலம் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறோம். ஓரளவிற்கு, ஏறக்குறைய, கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மெயின் வேர்புக்கு முன்னாடி போடும் நண்பர்களே, மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? நம்பர் அப்படின்னா நம்பருக்கு முன்னாடி, நவுன் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி, வேர்புனா வேர்புக்கு முன்னாடி. ஓகே, ரைட். அவன் பிரச்சனையை ஏறக்குறைய தீர்த்துட்டான்ப்பா, ஏறக்குறைய சால்வ் பண்ணிட்டான். ஓகே, பாருங்க, he has solved the problem. இப்போ நீங்கள் நினைக்கலாம், வேர்புக்கு முன்னாடி போட சொன்னீங்க, ஆனால் இங்கே வேர்புக்கு முன்னாடி கேப் விட்டுட்டு இங்கே ஏன் ஹேஸ் எழுதியிருக்கீங்க, அதுவும் வேர்பு தானே அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் நண்பர்களே, மெயின் வேர்புன்னு நான் சொன்னேன். மெயின் வேர்ப் அப்படின்னா V1 V2 V3க்கு முன்னாடி, இந்த பி வேர்பு ஆக்சிலரி வேர்புக்கு முன்னாடி கிடையாது. புரியுதுங்களா? பாருங்கள், he has solved the problem. அவன் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டான். அவன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டான். he more or less solved the problem. அவன் அந்த பிரச்சனையை ஏறக்குறைய தீர்த்தான். he more or less. he has more or less solved the problem. தீர்த்து விட்டான் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். he has more or less solved the problem. புரியுதுங்களா? அடுத்து கடைசியாக ஒன்று, அவங்க என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, பாருங்கள், they accepted my explanation. They accepted my explanation. They more or less. They more or less accepted my explanation. They more or less accepted my explanation. They more or less accepted my explanation. They accepted my explanation. அவங்க என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை ஓரளவுக்கு ஏறக்குறைய அக்செப்ட் பண்ணாங்க. They more or less accepted my explanation. ரொம்ப ஈஸி, பட் மைன்யூட்டாக மெட்டிகுலஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுது நண்பர்களே? நல்ல வார்த்தை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் என்ன பண்ணணும்னா, இந்த வார்த்தைகளை நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணி பழகணும். ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் ஸ்டேட்மெண்ட், ஒரு சாதா சென்டென்ஸ் சொல்லுங்கள். அதற்கப்புறம் எந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் இந்த மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதற்கேற்றார் போல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோஸில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ.